இருந்தால் அது அன்று நடந்தே இருக்காது. அங்கு போட்டி தருமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல. அந்த இடத்தில் தாயக்கட்டையைப் போல சகுனியும் ஒரு கருவியே. பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல. அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தருமனும் துரியோதனனும் தான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் ஒரு பார்வையாளன்தான், பழிகாரன் அல்ல. புரிந்து கொண்டு பேசு என்று கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன். பரந்தாமா, பீமனை மன்னித்து அருளுங்கள். நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம். இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன். அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர். யாகம் முடிந்தது. கிருஷ்ணர் விடை பெற்றார். அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன். பரமாத்மா, சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன் வந்தது ஆச்சரியமே. இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும். அதை நான் அறியலாமா?